மீனா, இது என்ன கீ செயின் குப்பை தொட்டியில கிடக்கு? அதையே நீங்க எடுத்தீங்க. இது என்ன கீ செயின்? இது ஏன் குப்பை தொட்டியில இருக்கு? இதுல இருக்குது யாரு? அது தேவையில்லாதது, போய் குப்பை தொட்டியில போடுங்க. ஏன் உனக்கு இவ்வளவு வெறுப்பு? நீ யாருன்னு சொல்லிடு. இந்த கீ செயின் உங்ககிட்ட கொடுத்துறேன், நீ குப்பை தொட்டியில போடு. அது யார் தெரியுமா? மகளே மகளே மகளே, நான் மனதில் சுமந்த மகளே, மகளே மகளே எங்கழைக்க மனமோ மனமோ துடிக்குதம்மா. ஆச்சி இன்டர்நேஷனல் ஹோட்டல் இதுதானே? ஆமா இதுதான். ஐயா யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு மாது வேணும். சாப்பிடவா பார்சலா? அது மாதுவையா? எதுக்கு கூப்பிடுறிய? அந்த படவா ராஸ்கலை இமிடியேட்டா கூப்பிடுங்க. அவனை உடனே நான் பார்த்தாகணும். ஐயா மாது, உன்னை பார்க்க ஒரு கிழவனாரு. பெருசு எலசு. சும்மா சும்மா தட்டுறீங்களே, என்ன கோர்ட்ல டவாலியா இருந்தீங்களா? சைலன்ட். மாது 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 டவாலியேதான். அப்பப்பா நான் அப்பனல்லடா, அப்பப்பா நான் தாயும் அல்லடா, எங்கே எவனோ பெத்த. மாது, இவங்க உன்னை பார்க்கணுங்கிறாங்க. யார் இருந்தாலும் who is this old fellow? மாது, என்ன கேள்விடா கேட்டுட்டேன்? நான் என்னையா உன்னை பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில இந்த கேள்வி கேட்டேன்? நீ யாருன்னு கேட்டேன், தப்பா? ஐயோ, என்ன யாருன்னு கேட்டுட்டானே. ஏய்யா, நீங்க என்ன ஆப்பிரிக்கா தலைவர் நெல்சன் மண்டேலாவா? பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு. சைலன்ட். குத்திடுச்சு. ஏய்யா, நீங்க குத்திட்டு அது குத்திருச்சுங்கறியே? கையில குத்திடுச்சு. இப்ப என்ன பண்றது? என்ன பண்றது? காதுல குத்திருந்தா கடுக்கனாவது போடலாம். கையில குத்துறதுக்கு நான் என்ன பண்றது? சைலன்ட். மாது, என்ன தெரியல? தெரியல. நல்லா உத்து பாரு. நீயா? தெரியல. ஐயோ, என்ன பார்த்து தெரியலன்னு சொல்லிட்டானே. அழுகி நிறுத்தியா? எனக்கு தான் உன்னை யாருன்னு தெரியல. நான் என்ன அழுகுறேனா? மகனே, நான் தானா உன் பிதாஜி, நைனா, அச்சன், பப்பா, டாடி. ஐயோ, எனக்கு இத்தனை அப்பாவா? கற்பகம். யார் இது கற்பகம்? யோ, பித்தாஜிங்கிற மாதாஜியை தெரியல உனக்கு? நேதாஜி மாதிரி வந்தா மாத்திரம் போருமா? எங்க அம்மாயா கற்பகம்? கற்பகம் உங்க அம்மா இல்ல? அப்போ என் ஒய்ஃப். அப்போ எங்க அம்மாவும் உன் சம்சாரமும் ஒரே ஆளா? ஆச்சரியமா இருக்குது. அடே கற்பகம், என்னை விட்டுட்டு எங்கம்மா போயிட்டே? யோ, 25 வருஷம் முன்னாடி செத்து போனவனுக்கு இப்பயே அழுகுற? இப்பதானே எனக்கே தெரியும். ஆடாடா, என்னையா சொல்றீங்க? மாது பணாததான். ஆச்சு. இல்ல அனாததான். அனாதையாத்தான் வந்தேன். அவன் அனாதை ஆக்குறது யாரு? யாரு? அந்த பூதலிங்கம். அடங்கார. யார் அந்த பூதலிங்கம்? நான் தான். அடப்பாவி, நீயா என்ன அனாதையாக்கின? நீ அவரை அப்பா வாக்குன, பதிலுக்கு அவர் ஒண்ணு அனாதையாக்கிட்டாரு. சைலன்ட். குத்திடுச்சு. ஐயோ, இது சத்தம் இருக்கட்டும். இப்ப சொல்லுங்க. மகனே மாது, உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ 6 மாசம் குழந்தையா இருக்கும் போது? 6 மாசத்துல எல்லாருமே குழந்தைதாயா? நீ 6 மாசம் குழந்தையா இருக்கும் போது உன்னை இடுப்புல தூக்கி வச்சுட்டு அங்க எங்க நடப்பேன்னு ஞாபகம் இருக்கா? ஐயா, 6 மாத குழந்தைக்கு எப்படியா ஞாபகம் இருக்கும்? வாஸ்தவம் தான், 6 மாசம் குழந்தைக்கு ஞாபகம் இருக்காதுதான். ஆனா இப்பதான் வளர்ந்து பெரியவன் ஆயிட்டானே, இப்ப ஞாபகம் வந்திருக்குமே. ஐயோ, சைலன்ஸ். குத்திடுச்சு. அதுக்காக தான் வச்சேன். நான் அனாதைதாயா இல்லைங்கள? பட் நீ தான் எங்க அப்பங்கிறதுக்கு என்னையா ப்ரூஃப்? உன்னை ஆசையா மகனேன்னு கூப்பிடுறேனே, அது ஒண்ணு பத்தாதா? ஆமாய்யா, பின்னாடி ஒரு ஆள் சித்த பாம்பா, இன்னொரு ஆள் பெரிய பாம்பா, எல்லாரையும் எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க முடியுமா? அவன் சொல்றதும் சரிதான். புதலிங்க ஐயா, இதெல்லாம் சரியில்லை. சரியான ஆதாரமா சொல்லுங்க. ஆச்சி, என் சொந்த ஊர் கும்பகோணம். சரி. 25 வருஷத்துக்கு முன்னால கஷ்டப்பட்டு இவனை சிசேரியன்ல பெத்த. சிசேரியன்ல பெத்தியலா? சந்தேகம் வந்தா பாருங்க. என்னையா பண்ற? இல்லையா, சர்டிபிகேட் இருக்குன்னு சொல்ல வந்தேன். வேண்டாம், சர்டிபிகேட்டை நீங்களே வச்சுக்கோங்க. அடே அப்பா, கோட்ல நெஞ்ச நூலை விட தச்ச நூலுதே அதிகம். வறுமைங்க.
வாழ்க்கையே ஒரு பாலைவனங்க. பார்த்தாலே தெரியுது ஒட்டகம்லாம் மேயுது. வறுமை நிற சிவப்புன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதான் நெத்தியில இம்புட்டு பெரிய சிகப்பு போட்டு வச்சிருக்கீங்களே, இப்படியே போய் தண்டவாளத்துல நின்னுடாதீங்க. சிகப்பு லைட் போட்டுருக்காங்கன்னு ரயில நிறுத்திவிடுவாங்க. 25 வருஷத்துக்கு முன்னால இவனை குப்பை தொட்டியில போட்டுட்டு திரும்பி பார்க்காம போயிட்டேன். சரிதே. அப்புறம் 25 வருஷம் கழிச்சு இந்த குப்பை தொட்டியில இருந்து பாக்குறேன், என் ஆசை மகனை காணோம். ஏய்யா, 25 வருஷத்துல அங்க குப்பை தொட்டியே இருந்திருக்காது, அப்புறம் எங்க இந்த ஆசை மகனை பாக்குறது? ஆச்சு இவனுக்கு என்ன தெனாவட்டு பாத்தீங்களா? ஏயா 25 வருஷமா நான் குப்பை தொட்டியிலேயே வளர்ந்திருப்பேன் நினைச்சியா? வேற ஏதாவது ப்ரூஃபா சொல்லு. சின்ன வயசுல இடுப்புல ஒரு கருப்பு அருணா கயிறு கட்டி இருந்தேன். சீ போயா, நான் அதை அப்பே கட்டி பம்பர விளையாட்டு. உன் இடுப்புல இல்லடா மகனே, என் இடுப்புல. என் இடுப்ப பாக்குறியா? பெரிய இஞ்சி இடுப்பழக. இல்லப்பா, அருணா கயிறை பாக்குறியா? ஆமா ஐயா, அருணாச்சலம் பாருன்னு சொன்னாலாவது படம், அருணாக்கயிறை பாருங்கிறிய ஜாட்டம். அதை விடு, வேற ஏதாவது நல்ல ப்ரூஃபா சொல்லு. சொல்லு. தாடா போனாலும் இப்ப சதை ஆடும் சொல்லுவாங்க. இதோ இவன் சதை ஆடுது. இவன் தான் என் மகன், இவன் தான் என் மகன். அடப்பாவி, பாலூட்டி வளர்ப்பாங்க கேள்விப்பட்டிருக்கோம், நீ காலாட்டியா வளர்த்திருக்கிற? அதானே ஆச்சி, இவன் பெரிய ஃப்ராடு. நான் இவன் கூட போக மாட்டேன். சரி, இவன் கூட போனேன் இதே மாதிரி ஒரு கோட்டு ஒரு தொப்பி போட்டு விட்டு என்னையும் ஜூனியர் பூதலிங்கம் ஆக்கிடுவான். இல்ல இல்ல, நீ தான் என் மகன், நீ தான் என் மகன். மகனே, பொய்யப்பா, மகனே, பொய்யப்பா, சாமியே, ஐயப்பா, சாமியே, ஐயப்பா. அடே, இது என்ன ஆச்சி இன்டர்நேஷனலா இல்ல ஆண்டி மடமா? தப்பா நினைச்சுக்காதீங்க ஆச்சி, இது ஆண்டி இன்டர்நேஷனல் தான். என்னது இது ஆண்டி, உங்களை ஆண்டிங்கிறாரு. ஆமா, இந்த ஆண்டிக்கு நான் ஆண்டி தோண்டி போட முடியும். மகனே, உன்னை விட மாட்டேன். மகனே, வந்து மகனே, ஆசி மகனே, அன்பு மகனே. ஐயோ, ஆச்சி காப்பாத்துங்க, தாங்களே. உன்னை விட மாட்டான் போல இருக்கு. இந்த வாரேன். ஐயோ, என் அருமை பொய்யப்பா. மகனே, கடைசியா எப்ப குளிச்சீங்க? 25 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை குப்பை தொட்டியில போட்டனே, அப்போ குளிச்சேன். நீ அப்பா இல்ல, கப்பா. என்ன ஆச்சு சொல்றீங்க? ஆமையா, எவனோ ஒருத்தன் மாது அப்பான்னு வந்து இங்க கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கேன். சத்தியமா அவன் மாது அப்பே இல்ல. நீங்க என்ன பண்றீங்க? அவனை கூப்பிட்டு உருட்டி மிரட்டி விசாரிங்க, பயந்துக்கு ஓடிடுவேன். சொல்லிட்டீங்களா என்கிட்ட? இப்ப பாருங்க, உருட்டிடுறேன். உருட்டுங்க. 3 மாசம் ஆச்சு கேஸ் கிடைச்சு. நீங்க தள்ளுங்க. நீங்க வாங்க. யாரா அவன் மாதோட அப்பன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறத? இவன் தான், இவன் தான். இவன் தானா? ஆமா. நீதான் மாதோட அப்பனா? ஆமா ஆமா மாதுவை கூட்டு போக வந்திருக்கியா? ஆமா ஆமா. சரி, கூட்டு போ. ஐயோ, என்னய்யா ஒரே பக்கமா பந்தடிக்கிறியே? இதுக்கா நான் சொன்னேன். ஐயா, நீங்க அன்னைக்கு சொன்னீங்களே. என்ன? அதே அதுவா? 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாது அப்பங்கிறவன் தம் பொண்டாட்டி கற்பகத்தை கழுத்தை நெரிச்சு கொண்டு விட்டு புள்ளையும் குப்பை தொட்டியில போட்டுட்டு ஓடி போய்த்தான். 25 வருஷமா தேடிக்கிட்டே இருக்கோம்னு சொன்னீங்களே. ஆமா, சொன்னா. அவன் தான் இவன். அவன் தானா இவன்? மாது அப்ப இல்லையா? நீ ஸ்டேஷனுக்கு வா. மவனா உன்னை முட்டிக்கு முட்டி தட்டி லாடம் கட்டி ஒரு வழி பண்ணிடுறேன். ஆச்சு, மாதுவோட அப்பன் கிடைச்சானோ இல்லையோ, எனக்கு ஒரு மாஜி கொலையாளி கிடைச்சிட்டான். ஆமா. என்னது தொப்பி மட்டும் இருக்கு, பிரபுதேவா மாதிரி மாயாமா போயிட்டேன். இப்ப நான் இதை வச்சுட்டு என்ன பண்றது? முக்காலா முக்காபுலான்னு ஆடு போய. எனக்கு ஒரு தடயம் கிடைச்சு போச்சு. இத வச்சு அந்த ஃப்ராட் பையில நான் பிடிக்கல. அடேங்கப்பா, என்ன அம்புட்டு வாசனையா இருக்கா? இப்படி வாசனை அடிக்கிறாரு. ஆச்சி, அந்த ஆளு என் அப்பன்னு சொன்னானா, அத கேட்டு நான் பயந்துட்டேன். நானே பயந்து வைத்தேன்டா. என்ன அவன் சாடை உனக்கு இருக்கு. ஆச்சி, சும்மா சொன்னடா பருக்கோழி. சார் ஸ்வீட், சார் ஸ்வீட், என்ஜாய். ஏன்பா நான் ஸ்வீட் ஆர்டர் பண்ணலையே? சார், நீங்க ஸ்வீட் ஆர்டர் பண்ணலனா பரவாயில்ல சார். உங்களுக்கு சுகர் இருந்தா கூட எங்களுக்கு கவலையே கிடையாது. எங்க ஆச்சி உங்களுக்கு ஸ்வீட் கொடுக்க சொல்லிருக்காங்க, நாங்க கண்டிப்பா கொடுப்போம். ஏன், என்ன விசேஷம்? அதுவா, எங்க ஆச்சியோட பையன் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணிருக்காரு. அதான் இங்க வர கஸ்டமர்களுக்கு அத்தனை பேருக்கும் இன்னைக்கு ஃப்ரீயா ஸ்வீட் கொடுக்க சொல்லிட்டாங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். ஏன்பா விசிறா? கரண்ட் கட்டு சார். இந்த மாதிரி நேரத்துல கஸ்டமர்களுக்கு விசிறியால விசிறணும்னு எங்க முதலாளி அம்மா சொல்லிருக்காங்க. நானே எத்தனையோ ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிறேன், ஆனா இந்த மாதிரி ஒரு ஹோட்டல்ல கூட பில்லுக்கு பணம் கொடுத்ததே இல்லையா? சேச்சே, அது இல்ல சார். இந்த மாதிரி ஹோம்லினஸ் நான் பார்த்ததே இல்ல. எங்க ஹோட்டல்ல இதை விட ஹோம்லியா இருக்கலாம் சார். உதாரணத்துக்கு, நீங்க சட்டையே போடாம வெறும் உடம்போட சாப்பிடலாம். உங்களுக்கு விக்கினா நாங்களே தலையில தட்டுவோம். அது சரி, நான் உங்க ஹோட்டல் ஓனரை பார்க்கணுமே. இதோ கூப்பிடுறேன் சார். கூப்பிட்ட குரலுக்கு வரது ஆண்டவன் மட்டும் இல்ல, எங்க ஆச்சி கூட தான். ஆச்சி, ஆச்சி. என்னப்பா? இவர் உங்களை பார்க்கணும்னு சொல்றாரு. ஐயாவுக்கு ஜீட் கொடுத்தியா? கொடுத்தாரு கொடுத்தாரு. என் மகன் பரீட்சையில பாஸ் பண்ணிருக்கேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஆச்சி,
உட்காருங்க ஐயா உட்காருங்க. சாப்பிடும்போது சாமியே வந்தாலும் எந்திரிக்க கூடாது, உட்கார்ந்தே பேசுங்க. என்ன ஆச்சி? என் பேர் சண்முக சுந்தரம். சரி, ஒரு தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்துல வேலை செய்யறேன். மகராசனா செய்யுங்க. ஆச்சி, விஐபி கிச்சன் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்றோம். அதாவது ஊர்ல இருக்கிற பிரபலமானவங்க கிட்ட அவங்களுக்கு பிடிச்ச உணவு எதுன்னு கேட்டு அவங்களையே செஞ்சு காட்ட சொல்றது. பார்த்தேன் ஐயா பார்த்தேன். பொம்பளைகளுக்கு பிரயோஜனமாவும் இருக்கு, நல்லாவும் இருக்கு. ஆச்சி, உங்களை வச்சு நான் ஒரு ப்ரோக்ராம் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஐயா எனக்கு பலகாரம் தான் பண்ண தெரியும், இந்த புரோகிராம் எல்லாம் பண்ண தெரியாது, அதெல்லாம் வேண்டாம். ஐயோ, நீங்க அப்படி சொல்லக்கூடாது ஆச்சி. என்ன ஆச்சு, ரொம்ப நல்ல ஹோட்டல் நடத்துறீங்க, வாய்க்கு ருசியாவும் வயிற்றுக்கு ஒத்துக்கிற மாதிரி நல்ல சாப்பாடு போடுறீங்க. இதை இங்க வரவங்க மட்டும் சாப்பிட்டு தெரிஞ்சுக்கிட்டா போதுமா? வெளி உலகத்துக்கு தெரிய வேணாமா? நான் ஏன் சொல்றேன்னா, விளம்பரம் இல்லாம வியாபாரம் செய்யறது இருட்டுல இருந்துகிட்டு ஒரு பொண்ணை பார்த்து கண்ணடிக்கிற மாதிரி பிரயோஜனப்படாது. அது மட்டும் இல்ல, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேசுறீங்க, கவர்ச்சியாவும் சிரிக்கிறீங்க. உதட்டுக்கு மேல சின்னதா ஒரு மச்சம், அதான் எங்க ஆச்சியோட கவர்ச்சிக்கே காரணம். அடே போதும்டா நீ என்ன புகழ்ந்தது. மறுக்கோழி மறுக்கோழி இவ்வளவு கேக்குறாரு, ஒத்துக்கோங்க ஆச்சி. வேண்டாண்டா. ஆச்சி ஆச்சி, நீங்க டிவில வந்தா எங்களுக்குலாம் ரொம்ப பெருமை. ஆமா ஐயா, சந்தன கடத்துல வீரப்பன் கூட தான் அடிக்கடி டிவில வர, அது பெருமையா? ஆச்சி ஒத்துக்குங்க ஆச்சி. கஷ்டமா ஒத்துக்கோங்க ஆச்சி. சரிப்பா, வேண்டான்னு சொன்னா விட மாட்டே போல இருக்கு, செஞ்சிருவோம். ஐயா புரோகிராம் என்னைக்குன்னு முன்கூட்டியே சொல்லிருங்க. ஏன் ஆச்சு, பலகாரம் என்ன செய்யணும்னு யோசிக்கணுமா? அதை யோசிக்க வேண்டாம், என்ன சீலை கட்டிக்கணும் தான் யோசிக்கணும். ஊரெல்லாம் பாப்பாங்களே, சம்முன்னு இருக்க வேண்டாமா? அகர முதல எழுத்தெல்லாம் அக்கா ஐத்தா முதற்றே உலகு. ஐத்தா வணக்கம். வணக்கம் குரல் கணபதி. என்னையா காலங்கத உறவுமுறை சொல்லிட்டு உட்கார். ஆமா, இந்த பர்சனல் எஸ்டேட் வேலைக்கு ஆள் தேவைன்னு விளம்பரம் கொடுத்திருந்தோமே, எப்படி இருக்கு ரெஸ்பான்ஸ்? ஏகப்பட்ட அப்பங்கள் வந்து குவிஞ்சிருக்கு, ஏகப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து குவிஞ்சிருக்குன்னு சொல்ல வந்தேன். அப்படியா? இப்ப பேசாம ஒரு சினிமா ஸ்டாரை கூப்பிட்டு குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்த வேண்டியதுதான். ஐத்தா, சினிமா நடிகையெல்லாம் நம்ம ஆபீஸுக்கு வந்தா ஒரே சொல்லுதான், சொல்லுவதெல்லாம் சொல்லல்ல, நம்ம ஆபீஸ் விடும் சொல்லே சொல்லு. நீ மட்டும் சிவகாமிக்கு தூர துறவா இல்லைன்னு வச்சுக்க, இப்படி நீ பேசுனதுக்கு உன்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிருப்பேன். ஐத்தா, நான் மட்டும் சிவகாமி அக்காவுக்கு உறவா இல்லைன்னா இப்படி பேசி இருக்கவே மாட்டேன்ல. சரி, இந்த விண்ணப்பம் போட்டிருக்கிற தகுதி உள்ள கேண்டிடேட்ஸுக்கெல்லாம் இன்டர்வியூ கார்டு அனுப்பிச்சிரு. என்னையா பொடி போட்டியா? ஐத்தா, பொடி போட்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவரெல்லாம் சளி பிடித்து ஷாவார். ஓ, இப்ப எனக்கு சளி பிடிச்சிச்சு, போயா. அண்ணே, உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. எங்க குடு 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 குடு. நான் தான் படிப்பேன். ஏ விளையாடாத மீனா, எனக்கு வந்த லெட்டர் நீ படிச்சா எனக்கு கெட்ட கோவம் வரும். ஏன் பெங்களூர்ல இருந்து கேர்ள் ஃப்ரெண்ட் எழுதிருப்படா? ஏய், உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்க மாட்டேன்னு எனக்கு தெரியுமே. ஐயா எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, ஸ்கூல்ல படிக்கிறா. பிளைண்ட் ஸ்கூலா? விளையாடாத மீனா, குடு லெட்டர். முடியாது, நான் தான் படிப்பேன். ஜே, என்ன ரெண்டு பேரும் பச்சை பிள்ளையாட்டம் விளையாண்டுக்கணும். கூடாத்தா அண்ணன் தான் படிச்சு சொல்லட்டுமே, படி ஐயா. என்னய்யா, நல்ல செய்தி தானே? நல்ல செய்திதாம்மா, எனக்கு இன்டர்வியூக்கு லெட்டர் வந்திருக்கு. இன்டர்வியூ என்ன? நேர்முக தேர்வு. அடியாத்தி, நான் அந்த சரக்கு மாஸ்டர்ல சப்ளையர்களுக்காக நடத்துவனே பரீட்சை, அது மாதிரியா? அதேதான், ஃபார் a post of personal assistant. ஏய்யா, பியூனுக்கு மேல தானே வேலை? என்னம்மா நல்ல சம்பளமா? சம்பளம் முன்ன பின்ன என்னதாலும் வேலை மட்டும் பியூனுக்கு மேலதான் இருக்கணும். ஐயோ பெரிய பியூனுமா? அப்படின்னா சரிதான். அதெல்லாம் இருக்கட்டும், எந்த கம்பெனில இருந்து வந்திருக்கு? ஆமா, அத சொல்லு. சிவகாமி செராமிக் டைல்ஸ் பிரைவேட் லிமிடெட். முதலாளி பேரு எம் சிதம்பரம். இவங்க புருஷன், அவர் சோ கால்ட் ஃபாதர். சோக்காடு பாதரா? அவங்களுக்கு அப்படி ஒரு பேர் இருக்கா? இருக்கு இருக்கும். நான் என்னத்த கண்டேன், விட்ட குறை தொட்ட குறைன்னு சொல்லுவாங்களே, அது இதுதான் போல இருக்கு. ஐயா, என்னைக்கு என் வேலைக்கு வர சொல்லிருக்காங்க? நாளை காலையில 10 மணிக்குமா? மோகா, இனிமே உனக்கு நல்ல நேரம் தான் ஐயா. இல்லைன்னா படிப்பு முடிஞ்ச உடனே கையில வேலையும் கிடைச்சிருக்குமா? அதுவும் உங்க அப்பா நடத்துற கம்பெனில இருந்து கோதுமையே சப்பாத்தியா முளைச்ச மாதிரி தான். சரி சரி, வா நம்ம போய் கோயில்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்துருவோம். அத்தா, நீ வீட்டை பாத்துக்க, நான் அண்ணனை கூட்டிட்டு போய் தர்றேன். என்ன யோசனை? உங்க இன்டர்வியூ பத்தி தான். கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணி தான் ஆகணுமா? இது எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ கார்டுமா? இல்ல, ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ கார்டு. கம்பெனிக்கு நல்ல ரெபுடேஷன் இருக்கே. அது நடத்துறதுக்கு இல்லையே. குற்றம் பார்ப்பின் சுற்றம் இல்லை. நான் மட்டும் உங்க இடத்துல இருந்தேன்,
இந்நேரம் அந்த இன்டர்வியூக்கா டீ குடிச்சிருக்கோம். இந்த காலத்துல வேலை கிடைக்கிறதே குதிரை கொம்பா இருக்குமா? அப்படி என்ன ஊர்ல உலகத்துல இல்லாத வேலை? நிச்சயமா உங்களுக்கு வேற நல்ல வேலை கிடைக்கும். அவர் யாரு, எப்படிப்பட்டவர் எல்லாம் நல்லா தெரிஞ்சும் நீங்க இப்படி பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இந்த பார் மீனா, அவருடைய பர்சனல் அசிஸ்டண்டா இருக்க அவருடைய பர்சனல் லைஃப்லாம் அலசுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. ஐ நீட் a good position, good salary, comfortable life. அவர் யாரு, எப்படிப்பட்டவர், அவருடைய பாஸ்ட் ஹிஸ்டரி, அவர் பயோடேட்டாலாம் எனக்கு எதுக்கு? போங்க போங்க. அவரால கைவிடப்பட்ட குழந்தைகள் கோட்டான்னு ஒண்ணு நிச்சயமா வச்சிருப்பாரு. உறுத்துற மனசாட்சிக்காக உங்களுக்கு வேலை போட்டு கொடுத்துருவாரு. ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். கங்க்ராட்ஸ். இந்த வேலை எனக்கு கிடைச்சதுன்னா நிச்சயமா அது என்னோட மெரிட்ல தான் இருக்கும். அப்படின்னா நீங்க யாருங்கிறதை காட்டிக்காம இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போறீங்களா? நிச்சயமா. நான் அவருடைய மகன் காட்டிக்கிட்டா அது ஒரு எமோஷனல் பிளாக்மெயில் ஆயிடும். நிச்சயமா நான் அதை செய்ய மாட்டேன். அதுக்காக பழைய குடும்ப விவகாரத்தெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு வீடு தேடி வந்த இந்த சந்தர்ப்பத்தை நிறுவிட நான் தயாரா இல்லை. அவர் எப்படிப்பட்டவராக இருந்தா எனக்கு என்ன? ஐ வாண்ட் டு பி a practical man. இதுல என்ன தப்பு இருக்கு? இது பாலிஷ் ஆகாது. அம்மா, நான் இன்டர்வியூக்கு போயிடுறேன்மா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. மகராசனா போயிட்டு ஐயா. ஐயா, அவங்க அப்பாவே நான் ரொம்ப சார்ச்சதா சொல்லு, சந்தோஷப்படுவாங்க. அப்படியே உச்சி குளிர்ந்து போய் உனக்கு வேலையும் போட்டு கொடுத்துருவாங்க. இல்லம்மா, நான் ஒரு மகன் காட்டிக்க விரும்பல. நான் படிச்ச படிப்புக்கு எனக்கு வேலை கிடைச்சா போதும். அப்படி சொல்றியோ? அதுவும் வாஸ்தவம் தான். நீ அவங்க மகங்கிறது அந்த ஆபீஸ்ல தெரிஞ்சதுன்னா அந்த சிவகாமி அம்மா காது கேட்டும். அதனால உங்க அப்பா நிம்மதியும் போயிரும், உனக்கு வேலையும் போயிரும். என்னையா பாக்குற? இம்புட்டும் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தோம் என்னை ஏத்தா அங்க நான் அனுப்புறேன்னு பாக்குறியா? அன்னைக்கு போன்ல பேசும்போது உன்னைய பத்தி சொன்னேன் ஐயா. நீ பொழைச்சு கிடக்கணும்னு தாயா நான் அவங்கள தானம் கொடுத்தேன். உனக்காகத்தாயா நான் அவங்கள பிரிஞ்சேன். இப்போ உங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு அதுக்கு பரிகாரம் தேடலாம்னு பாக்குறேன் ஐயா. போயிட்டு வா. போயிட்டு வரோம்.